இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கலை, நான் ஏசப்பா கிட்ட நிறைய காரியங்களுக்காக வேண்டி கொண்டு தான் இருக்கேன், ஆனால் இன்ற வரைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சில காரியங்கள் ஏசப்பா நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் அதுக்காக நான் காத்துட்ருக்க காலம் அதிகமாக இருக்குது. ஒருவேளை ஏசப்பா என்னை மறந்துட்டாரோ, நான் இப்போ முன்னாடி மாதிரி ப்ரேயர்லாம் பண்ணுறதில்ல, விசுவாசம் எனக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சூழ்நிலையில் இப்போ இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஏசப்பா மேலே வச்சுருக்கிற விசுவாசம், ஏசப்பா கிட்ட நம்ம வேண்டிக் கொள்கிற காரியத்தை அவர் செஞ்சால் மட்டும்தானா விசுவாசன்றது. ஏசப்பா நமக்கு நிறைய காரியங்களை செஞ்சாலும் செய்யாமல் விட்டாலும் உண்மையான தேவன் ஏசப்பா தான். அவர் என்ன செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக தான் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதுதான் விசுவாசம். நம்ம நிறைய தருணங்களில் பார்த்துருப்போம், நம்ம பைபிள்லையும் நிறைய பார்த்துருப்போம், இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கே, இவ்வளோ போராட்டங்கள் நடந்திருக்கே, இதை மீறியும் எப்படி இவங்க ஏசப்பாவை நம்பினாங்க அப்படின்ட்டு நிறைய நேரங்களில் நம்மளுக்கு ஒரு கொஷின் இருந்திருக்கும். அந்த மாதிரி நம்பினால தான் அவங்க பைபிளில் ஒரு பெரிய கேரக்டர்ஸாக இன்றைக்கி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காலம், ஏதோ ஒரு நேரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் இருக்கலாம், இல்லை நினச்ச காரியங்கள் நடக்கலாம், அது தாமதமாக நடக்கலாம். ஆனால் அதை ஒரு காரியமாக வச்சுட்டு நம்ம ஏசப்பா கிட்டேருந்து விசுவாசத்தில் குறைஞ்சி போயிட்டோன்னா, நமக்காக ஏசப்பா ஒரு திட்டம் வச்சுருப்பார். இந்த காலத்தை கடந்தது மூலமாக நிறைய பேருக்கு நம்ம சாட்சி உள்ளவங்களாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு திட்டம் ஏசப்பா வச்சுருப்பார், அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அதை நம்ம பண்ண முடியாமையே போயிடும். அதனால் சின்ன சின்ன காரியங்களுக்காக ஏசப்பா மேலே ஒரு மன வருத்தமோ கோபமோ இந்த மாதிரி வச்சுக்காம, என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் நான் ஏசப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன்.